Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல exercise 1.5 பார்க்க போறோம். First question பார்க்கலாம். Question என்னன்னா, using the functions f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g is equal to g dot f. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க f and g. இதோட கம்போசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து f டாட் g, அதுக்கப்புறம் g டாட் f. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, f of x ஈக்குவல் டு x மைனஸ் சிக்ஸ், அப்புறம் g of x ஈக்குவல் டு x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் வந்து f டாட் g கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, f of g of x அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ g of x என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. g of x ஈக்குவல் டு x ஸ்கொயர். அப்போ f of இந்த g of x வர இடத்துல x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் சிக்ஸ். இப்போ வந்து x ஸ்கொயர் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், x ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். இதான் வந்து f டாட் g. அடுத்து வந்து g டாட் f கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதணும்னா, g of f of x. இப்போ வந்து g of f of xல என்ன இருக்குது, x மைனஸ் சிக்ஸ். அப்போ அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து g of xக்கு என்ன சொல்லியிருக்காங்க, x ஸ்கொயர். அப்போது இந்த x மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். அப்போ நம்ம எப்படி எழுதணும், x மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் x ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதாவது 2 இன்டூ எக்ஸ் இன்டூ சிக்ஸ். அப்போது மைனஸ் 12x ப்ளஸ் பி ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர் வந்து 36. இதான் வந்து g டாட் f ஓட ஆன்சர். இப்போ வந்து இந்த f டாட் gயும் g டாட் fவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். f டாட் gக்கு என்ன வந்திருக்கு, x ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். g டாட் fக்கு வந்து x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ வி கேன் சே f டாட் g இஸ் நாட் ஈக்குவல் டு g டாட் f. அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, f of x ஈக்குவல் டு 2/x, g of x ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் வந்து f டாட் g கண்டுபிடிக்கணும். f டாட் g இஸ் ஈக்குவல் டு f of g of x. இப்போ இந்த g of x வர இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க, f of 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா f of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2/x. இந்த x வர இடத்துல 2x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், which is equal to 2/xக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதான் வந்து f டாட் g ஓட ஆன்சர். இது வந்து g டாட் f வந்து கண்டுபிடிக்கணும். g டாட் fக்கு என்ன வரும், g of f of x. இப்போ வந்து g of இந்த f of xல வந்து f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும், which is equal to 2/x. அப்போ g of 2/x அப்படின்னு வரும். இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, which is equal to 2x square minus 1. இந்த x அப்படின்ற வர இடத்துல 2/x வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ என்ன வரும், 2 into 2/x the whole square minus 1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 into 4/x square minus 1, which is equal to 8/x square minus 1. இப்போ அடுத்து வந்து f டாட் gயும் g டாட் fவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். f டாட் gக்கு என்ன வந்திருக்கு, 2/2x square minus 1. g டாட் fக்கு வந்து 8/x square minus 1. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ we can write f டாட் g is not equal to g டாட் f. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, f of x equal to x plus 6/3, g of x equal to 3 minus x. ஃபர்ஸ்ட் வந்து f டாட் g கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, f of g of x. இப்போ g of xல வந்து என்ன வேல்யூ இருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணோம். g of x equal to 3 minus x. அப்போது f of 3 minus x. இது வந்து f of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x plus 6/3. இப்போது xன்னு வர இடத்துல 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும், 3 minus x plus 6/3. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9 minus x/3 வரும். இதான் வந்து f டாட் g ஓட ஆன்சர். அடுத்து வந்து g டாட் f கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து g டாட் f கண்டுபிடிக்கலாம். g டாட் f is equal to g of f of x. இப்போ வந்து f of xன்னு வர இடத்துல f of x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், which is equal to x plus 6/3. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of x ஓட வேல்யூ என்ன, 3 minus x. அப்போ xன்னு வர இடத்துல x plus 6/3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது 3 minus x plus 6/3. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 minus x minus 6/3 அப்படின்னு வரும். இந்த மைனஸ் வந்து உள்ளார போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3 minus x/3. இப்போ வந்து f டாட் gயும் g டாட் fவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்.
f டாட் ஜியோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு வந்தது 9 மைனஸ் எக்ஸ் பை த்ரீ. இப்போ ஜி டாட் எஃபோட வேல்யூ என்ன வந்தது 3 மைனஸ் எக்ஸ் பை த்ரீ. இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை, ஸோ வி கேன் ரைட் f டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அடுத்து வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஃபர்ஸ்ட் வந்து f டாட் ஜி கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வர இடத்துல அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும், விச் இஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்போ வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன 3 ப்ளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல எக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்படி வரும். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா -1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதான் வந்து f டாட் ஜியோட ஆன்சர். அடுத்து வந்து g டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம். g டாட் எஃப் எப்படி வரும்? g டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் f ஆஃப் x, which is equal to g of இந்த f of xல வந்து அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும், which is 3 plus x. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, x minus 4. இந்த xன்னு வர இடத்துல 3 plus x சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ என்ன வரும்? 3 plus x minus 4, which is equal to x minus 1. இப்போ f dot g ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்க, x minus 1. g dot f ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்க, x minus 1. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. So we can say f dot g is equal to g dot f. இதான் வந்து fourth subdivision. இப்போ வந்து fifth subdivision பார்க்கலாம். question என்னன்னா f of x equal to 4x square minus 1, g of x equal to 1 plus x. first வந்து f dot g கண்டுபிடிக்கணும், which is equal to f of g of x, which is equal to f of இந்த g of xல வந்து அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், which is equal to 1 plus x. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ f of x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 4x square minus 1. இந்த xன்னு வர இடத்துல 1 plus x வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்புறம் எப்படி வரும்? 4 into 1 plus x the whole square minus 1. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம், which is equal to 4 into இது வந்து a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கு. அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா 1 plus x square plus 2x அப்படின்னு வரும், -1. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 plus 4x square plus 8x minus 1. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 4x square plus 8x plus 3 அப்படின்னு வரும். இதான் வந்து f dot g ஓட ஆன்சர். இப்போ வந்து g dot f கண்டுபிடிக்கணும், which is equal to g of f of x. இப்போ f of x வர இடத்துல அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், which is 4x square minus 1. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1 plus x. இப்போ xன்னு வர இடத்துல 4x square minus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ எப்படி வரும் ஆன்சர்? 1 plus 4x square minus 1, which is equal to 4x square. இப்போ f dot g ஓட ஆன்சர் என்ன வந்துச்சு? 4x square plus 8x plus 3. இப்போ g dot f ஓட ஆன்சர் என்ன வந்தது? 4x square. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. We can write f dot g is not equal to g dot f. இதான் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f dot g is equal to g dot f. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, f dot g வந்து g dot f ஓட ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் வச்சு வேல்யூ ஆஃப் k வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் f of xும் கொடுத்துருக்காங்க, g of xும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, f dot gயும் கண்டுபிடிக்கணும், g dot fும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to 3x plus 2, அப்புறம் g of x equal to 6x minus k. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து f dot g கண்டுபிடிக்கலாம். அப்போ f dot g is equal to f of g of x. f of இந்த g of xன்னு வர இடத்துல அதோட வேல்யூ எழுதிக்கலாம், which is 6x minus k. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 2. இந்த xன்னு வர இடத்துல 6x minus k வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்னா 3 into 6x minus k plus 2. இப்போ சால்வ் பண்ணலாம், which is equal to 18x minus 3k plus 2. இதான் வந்து f dot g ஓட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம g dot f கண்டுபிடிக்கணும். அப்போ g dot f is equal to g of f of x, which is equal to g of f of x என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 2. அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும், g of 3x plus 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6x minus k. இந்த xன்னு வர இடத்துல 3x plus 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ எப்படி வரும், 6 into 3x plus 2 minus k. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா
இது மல்டிப்ளை ஆச்சுன்னா 18x ப்ளஸ் 6 into 2 12 மைனஸ் கே. இதான் வந்து g டாட் எஃப். அடுத்து வந்து நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அப்போ எஃப் டாட் ஜியோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். அது வந்து 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 which is equal to g dot f ஓட ஆன்சர் 18x plus 12 minus k. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணி நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 18x வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் மைனஸ் 3k plus k which is equal to 12. இந்த 2 அப்படி போச்சுன்னா மைனஸ் 2. அப்போ என்ன வரும்? மைனஸ் 2k equal to 10. k equal to minus 10/2. அப்போ கேயோட வேல்யூ என்ன வரும்? which is equal to minus 5. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா f of x equal to 2x minus k, g of x equal to 4x plus 5. அதாவது நம்ம கேயோட வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து f dot g வந்து கண்டுபிடிக்கலாம். f dot g எப்படி வரும்? f of g of x which is equal to f of இந்த g of xல அதோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் which is 4x plus 5. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2x minus k. அதாவது xன்னு வர இடத்துல 4x plus 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 2 into 4x plus 5 minus k. இப்போ சால்வ் பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணால் 8x plus 10 minus k. இதான் வந்து f dot g யோட ஆன்சர். அடுத்து வந்து g dot f கண்டுபிடிக்கலாம். இது எப்படி எழுதணும்? g of f of x which is equal to g of இந்த f of xல வந்து அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் which is 2x minus k. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of xக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4x plus 5. இப்போ இந்த xன்னு வேறு இடத்துல 2x minus k வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி வரும்? 4 into 2x minus k plus 5. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். இது மல்டிப்ளை ஆச்சுன்னா 8x minus 4k plus 5. இதான் வந்து g dot f ஓட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம k ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து f dot g is equal to g dot f. இப்போ இந்த வேல்யூவெல்லாம் நம்ம எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். 8x plus 10 minus k is equal to 8x minus 4k plus 5. இந்த 8x கேன்சல் ஆகிடும். மைனஸ் k இந்த 4k எப்படி வந்ததுன்னா ப்ளஸ் 4k which is equal to 5. இந்த 10 அப்படி போச்சுன்னா minus 10. இப்போ இதனும் ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 3k equal to minus 5. அப்போது k equal to minus 5/3. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா if f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1/2, show that f dot g equal to g dot f equal to x. அதாவது நம்மளுக்கு f of x கொடுத்துருக்காங்க which is equal to 2x minus 1. அப்புறம் g of x கொடுத்துருக்காங்க அது வந்து x plus 1/2. இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f dot g which is equal to g dot f equal to x. அதாவது ஃபஸ்ட்டு f dot g கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ வந்து எக்ஸாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து g dot f வந்து கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ வந்து எக்ஸாக இருக்கணும். இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கிவன் எழுதிக்கலாம். f of x equal to 2x minus 1. அடுத்தது g of x equal to x plus 1/2. ஃபஸ்ட்டு வந்து நம்ம f dot g கண்டுபிடிக்கலாம். அப்போ f dot g is equal to f of g of x which is equal to f of இந்த g of xன்னு வர இடத்துல அதோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? x plus 1/2. அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x plus 1/2. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 1. இந்த xன்னு வர இடத்துல நம்ம வந்து x plus 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்? 2 into x plus 1/2 minus 1. அப்போ இது 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x plus 1 minus 1 அப்படின்னு வரும் which is equal to இந்த 1ம் 1ம் கேன்சல் ஆச்சுன்னா x. அப்போது f dot g equal to x. அடுத்து வந்து நம்ம g dot f கண்டுபிடிக்கலாம். g dot f equal to g of f of x which is equal to g of இந்த f of xன்ற இடத்துல அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டினில் என்னென்னு பாருங்கள். f of x ஓட வேல்யூ வந்து 2x minus 1. அப்போ அதை எடுத்து எழுதிக்கணும். g of 2x minus 1. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ g of x ஓட வேல்யூ என்னென்னா x plus 1/2. அப்போது xன்னு வர இடத்துல 2x minus 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்? 2x minus 1 plus 1/2. இப்போ வந்து minus 1 plus 1 கேன்சல் ஆகும். அப்போ 2x/2 which is equal to x.
இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜியோட ஆன்சர் வந்து எக்ஸ், அதே மாதிரி ஜி டாட் எஃபோட வேல்யூ எக்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். அதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.